الله 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 الله. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவம் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்ற அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த உலக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. இரண்டு வகையான பாதைகள் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இன்னா ஹதைனாஹு ஸபீலைன், ரெண்டு வழிகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு வழியில் எந்த வழியிலும் உங்களுக்கு வாழ முடியும். அந்த சாய்ஸ், அந்த ஃப்ரீடம், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பாதைகள். எந்த பாதையை என்னுடைய பாதையாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன், எந்த வழியை என்னுடைய வழியாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு சாய்ஸாக, ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் புறக்கி எடுத்துக் கொள்ளலாம். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், மனிதனுடைய ஆத்மாவை நாங்கள் படைத்தோம், மனிதனுடைய ஆத்மாவை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு நல்லதையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம், கெட்டதையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். நீங்க யாரிடத்திலும் ஃபத்வாக்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய மனதை தொட்டு மனசாட்சியை கேட்டால் அந்த மனசாட்சி உங்களுக்கு அழகான ஃபத்வா கொடுக்கும். இஸ்தஃப்தி கல்பக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றவரிடத்தில் போய் கருத்துக்களை கேட்பதற்கு முன்னால், ஃபத்வாக்கள் கேட்பதற்கு முன்னால், உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே உனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய உள்ளத்திலே கேட்டுப்பாரு, நான் செய்வது சரியா இல்லையா. மனிதனுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் ரெண்டையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். அது சரியாகத்தான் சொல்லும், அது சரியாகத்தான் சொல்லும், பிழையாக சொல்லவே மாட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்க்கையாக அமைத்து வைத்திருக்கிறார். இதுல யாருக்குமே கம்பல்சரி இல்லை, இதுல யாருக்குமே கட்டாயப்பாடு இல்லை. நீங்க முஸ்லீம்களாகத்தான் வாழ வேண்டும், நீங்க வட்டி இல்லாமத்தான் வாழ வேண்டும், நீங்க மது இல்லாமல்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி யாரையுமே யாரும் நிர்பந்திக்க முடியாது. அல்லாஹ்வும் நிர்பந்திக்க இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு வழியையும் காட்டி இருக்கின்றேன், உனக்கு ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனா ரெண்டு வழியில போனால் அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார். முடிவும் இப்படித்தான் இருக்கும். இந்த வழியில போனவர்கள் வரலாறு படைப்பார்கள், இந்த வழியில போனவர்கள் அவர்கள் நாசமாகி விடுவார்கள்.
அவர்கள் இல்லாமலாகி விடுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நல்லதையும் எடுத்துக் கொள்ளலாம், கெட்டதையும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில 2 இறக்கைகள் இருக்கிறது. 2 இறக்கைகள். இந்த 2 இறக்கையும் எனக்கும் உங்களுக்கு நல்லவனாக வாழ்வதற்கு தேவை. இந்த ஜும்மாவில நான் ஆரம்பத்தில் ஜும்மா அந்த குர்ஆனுடைய திருவசனத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 இறக்கைகளையும் சொல்லுகிறார். நல்லவனாக வாழ்வதற்கு 2 இறக்கைகள் வேண்டும். அந்த 2 இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு உங்களுக்கு நல்லவர்களாக வாழ முடியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ் என்று சொல்லி உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்ல இல்ல, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாங்கோன்னு சொல்லி. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இன்றைக்கு கொஞ்சம் விளங்குவோம். அல்லாஹ் சொல்ல இல்ல, தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள். முஅஸ்ஸின் அழைப்பு விடுத்தாரு, தொழுகைக்கு வாங்கோண்டுதான். ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், அதுல உங்களோட வெற்றி இருக்கிறது. ஹய்யா அலல் ஃபலாஹ், அதுல உங்களோட வெற்றி மறைந்திருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறாரு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க விரைந்து சொல்லுங்கள். எதுக்கு தெரியுமா? அல்லாஹுவை விக்ரு செய்வதற்காக. அல்லாஹுவை விக்ரு செய்வதற்காக. அல்லாஹுடைய விக்ரின் பக்கமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையினுடைய நோக்கம் கீழே விழுந்து எழும்புவது அல்ல, சில அசைவுகள் அல்ல. நாங்க பிக்ஹுடைய பாடம் நடத்தும் பொழுது தொழுகைக்கு வரைவிலக்கணம் சொல்லுவோம். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் மபைன தக்பீரத்தில் இஹ்ராமி வஸ்ஸலாம் தான் தொழுகை என்று நாங்க தொழுகைக்கு வரைவிலக்கணம் சொல்லுவோம். அது ஒரு மேலோட்டமான வெளிப்படையான வரைவிலக்கணம். தொழுகையினுடைய யதார்த்தமான வரைவிலக்கணம் என்ன என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து சொல்லுங்கள். தொழுகையினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துதல், அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல்லாஹுவை பற்றி ஒரு ஞாபகமூட்டுதல், அல்லாஹுவை பற்றி ஞாபகத்தை கொண்டு வருவது. குர்ஆன் சொல்லுவது, இன்னும் சொல்லுகிறது, அக்மிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை ஞாபகமூட்டுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்ப நாங்க யோசிக்கணும், நான் சுபஹு தொழுது, இந்த சுபஹுடைய தொழுகையில அல்லாஹுடைய சிந்தனை எனக்கு 8 தடவைகள் வந்து போனது. என்னுடைய சுபஹுடைய தொழுகை எப்படி இருந்தது? என்னுடைய சுபஹுடைய தொழுகையில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததா? வாழ்க்கையில ذிக்ருல்லாஹ், அல்லாஹுவை ஞாபகமூட்டுதல், அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல்லாஹுவை நினைத்து பார்த்தல், இது தான் வாழ்க்கையில முதலாவது இறக்கை. இதுதான் சொல்லப்பட்டீங்க. ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா நீங்க வந்து சுஜூதிலையும் ருக்குவிலையும் விழுந்து விட்டு போவது அல்லாவுக்கு தேவையில்லை. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான், என்னுடைய ஞாபகமூட்டுதல் இல்லாமல், என்னுடைய சிந்தனை இல்லாமல், என்னை பற்றிய ஞாபகமே அவர்களுக்கு வராமல் தக்பீர் கட்டி சலாம் கொடுத்த தொழுகையை முடித்துக் கொண்டார்களே, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழாதவன் நல்ல நரகத்துக்கு போறது, தொழுது கொண்டே ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவார்கள். மறந்த நிலையில எந்த ஞாபகமும் இல்லை. எத்தனை ரக்காத்து தொழுது தெரியாது, என்ன ஓதினு தெரியாது, என்ன அர்த்தமும் புரிய இல்ல. ஏதோ அன்றைக்கு படித்த தொழுகை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது, அவர் வரைக்கும் இருக்கும். அந்த தொழுகையை ஒரு கணமாவது, இந்த தொழுகை இவ்வளவெல்லாம் தொழுகும், இவ்வளவெல்லாம் தொழுகைக்காக வேண்டி வந்து போயும் என்ற வாழ்க்கையில இந்த தொழுகை என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு மனிதனை மானக்கேடான கர்மங்களை விட்டு பாதுகாக்கும், பாவத்தை விட்டு பாதுகாக்கும் என்று குர்ஆன் பரிந்துரைக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா என்னோட தொழுகை அப்படி மாற்றி இருக்குதா?
எங்களோட தொழுகை எங்களோட வாழ்க்கையில புறம் பேசுவதற்கு திரையாக ஆகிட்டுதா? ரீபத்து பேசுவதற்கு திரையாக மாறிவிட்டதா? கோல் செல்லுவதற்கு தடையாக இருக்கிறதா? கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு துணையாக இருக்கிறதா? தொழுது கொண்டே கண்ணால பாவம் செய்கின்றோமே, தொழுது கொண்டே கண்ணால பாவத்தை பார்க்கிறோமே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு நாளாக தொழுகிறோம், 15 வருடத்திலிருந்து தொழுகை கடமையாகிவிட்டது, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொழுகிறோம். என்ற தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? ஃபவைலுல் முஸல்லீனா, தொழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சபிக்கிறதே, அப்படிப்பட்ட தொழுகையாளியா நான்? அல்லது சில தொழுகையாளிகளை குர்ஆன் வர்ணிக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை பக்தர்கள், இறை நேசர்கள், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் இறந்த காலத்தில், இதற்கு பிறகு பிறக்க இருக்கின்றவனை பார்த்து சொல்லுகின்றான். நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்னால் இறக்கி வைத்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான் என்னை பற்றி, உங்களை பற்றி. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல இல்ல, முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்லல. ஏனென்றால் தொழக்கூடிய எல்லாரும் முஃமின்கள் அல்ல, தொழக்கூடிய எல்லாரும் முஃமின்கள் அல்ல. பள்ளி வாசல்கள் நிறைந்து வலிந்து நிரம்பி இருக்குது, அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு பெருமை இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழக்கூடிய மக்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய தொழுகைக்கு உள்ள உள்ளச்சமும் இறையச்சமும் பயபக்தியும் குஷூவும் குபூவும் நிறைந்து வலிந்து இருக்கும். தக்பீர் கட்டினாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாங்க தக்பீர் கட்டினோம், எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால கடையில் இருந்தோம், ஒன்றும் காதுக்கு கேட்கல. முன்னால வந்து போன மனைவியும் விளங்க இல்ல, முன்னால வந்து போன புள்ளையும் விளங்க இல்ல, முன்னால வந்து போன எதுவும் விளங்க இல்ல. அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கச்சிதமாக முறையாக வந்த வியாபாரியை கவனித்த நிலையில வியாபாரம் செய்து முடித்து விட்டோம். அதுக்கு பிறகுதான் நடந்தது என்னன்றே தெரியும். அந்த அளவுக்கு கச்சிதமாக வியாபாரம் செய்கின்றோம். ஆனா அங்க யார் என்று விளங்க இல்ல. தலுவைக்காக வேண்டிய தக்பீர் கட்டி விட்டால் 2 கூட்டம், நாங்க 2 கூட்டமா பிரிஞ்சிடுவோம். இந்த விடயத்தை கவனத்தில் இருங்கோ. நான் எனக்குமாக பேசுகின்றேன், உங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, எனக்குமாக வேண்டி பேசுகின்றேன். நாங்க எல்லாரும் சொல்ற வழக்கம் குஷூ குது என்றால் என்ன? குஷூ குது என்றால் என்ன? ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு பௌத்த விகாராதிபதி இந்த குர்ஆனுடைய ஆயத்தோதி விளக்கம் சொன்னார். என்ற ஆயத்தை அவர் அரபிலே ஓதி அதுக்கு விளக்கம் சொன்னார். அவர் சொன்னாரு குஷூ குது என்பதற்கு ஏன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் தக்பீர் கட்டி தொழுகைக்காக நின்று விட்டால், அவர் சொன்னார் எங்கட விகாரைகள்ல இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் இருக்கிற, அதற்காக வேண்டி நாங்கள் நின்றுட்டா மக்கள் 2 கூட்டமா பிரிஞ்சிடுவாங்க. ஒரு கூட்டம் இறந்த காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இறந்த காலம், நான் எப்படி பணக்காரனானேன், நான் எப்படி லொஸ்தானேன், என் சின்ன காலம் எப்படி இருந்துச்சு, நான் கல்யாணம் முடிச்சக்குள்ள எப்படி இருந்தேன், என் மாமா எப்படி இருந்தாரு என்று சொல்லி ஒரு கூட்டம் இறந்த காலத்துக்கு போயிடுவாங்க. இறந்த காலத்தை பத்தி யோசித்துக் கொண்டே தொழுக முடிச்சிடும். இன்னும் ஒரு கூட்டம் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், பாடசாலை திறக்குமா, இந்த கொரோனா நீடிச்சா என்ன நடக்கும், தொழிலுக்கு என்ன ஆகும், நாளைக்கு திங்கட்கிழமை 8ஆம் தேதி இருக்கிற செக்கெல்லாம் பாஸ் ஆகுமா, நாளைக்கு நாளன்னைக்கு நடக்க இருக்கிற திருமணத்துல எல்லாம் ஆரோக்கியமாக நடந்து முடியுமா, அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆனா என்ன செய்யறது. ஒரு கூட்டம் இறந்த காலத்துல, இன்னொரு கூட்டம் எதிர்காலத்துல, நிகழ்காலத்துல யாரும் இல்லை. நான் இப்ப என்ன செய்யறேன், நான் இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்,
இப்ப நான் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறேன்? என் பேச்சை யாரு கேட்கிறான்? என் பேச்சுக்கு யாரு பதில் சொல்றான்? யாருடைய அழைப்பை ஏற்று இங்க நான் வந்திருக்கின்றேன்? யாருக்கு முன்னால் அழைக்கின்றேன்? சுப்ஹானல்லாஹ். ஒன்றோ இறந்த காலத்துல, ஒன்றோ எதிர்காலத்துல, நிகழ்காலத்துல யாரும் இல்ல சொல்றாரு. நிகழ்காலத்தில் இருந்த நிலையில் ஒரு செயல்பாட்டை செய்து முடிப்பதற்கு பெயர் குஷூஹு. நிகழ்காலம் ஒரு சாப்பாட்டு கவலத்தை எடுத்து வாயில போடுகின்றோம், நிகழ்காலத்தில் இருந்து போடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்துணை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சாப்பாடு இல்லாம உலகத்தில மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டணியில மௌத்தாகிறார்கள் மக்கள் ஆப்பிரிக்காவில் என்று சொல்லி நாங்க செய்தி படிக்கின்றோம், நாங்க தகவல் கேட்கின்றோம். ஆனா எங்க வீட்டுல சாப்பாடு வீசப்படுகிறது, ருசியான சாப்பாடு சாப்பிடுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நம்மில் ஒரு சிலர் தான் ருசிக்கு சாப்பிடக்கூடியவர்கள். நம்மில் ஒரு சிலர் தான் ருசிக்காக வேண்டி சாப்பிடக்கூடியவர்கள். நம்மில் பெரும்பான்மையானவர்கள் பசிக்காக வேண்டி சாப்பிடக்கூடியவர்கள். எங்களுடைய வீட்டில் நாங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவதாக இருந்தால் அது ருசிக்கு சாப்பிடுகின்றோம். ஆனா அந்த வாழைப்பழத்தை விட்டு வாழக்கூடியவர்கள் பசிக்காக வேண்டி விற்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். விதவிதமான பலவர்க்கங்களை வாங்கி சாப்பிடுகின்றோமா? அது மாம்பழமாக இருக்கட்டும், ஒரேஞ்சாக இருக்கட்டும், ஆப்பிள் பழமாக இருக்கட்டும், இதை நாங்க வாங்கி சாப்பிடுகின்றோம். நாங்க சாப்பிடுறது பசிக்காக வேண்டி அல்ல, நாங்க சாப்பிடுறது ருசிக்காக வேண்டி. நாங்க சாப்பிடுறது சாப்பிட்டது செவிபாடடைவதற்காக வேண்டி. ஆனா அதை விற்பவன், அதை விற்கிறவரு ஏன் தெரியுமா விற்கிறாரு? பசிக்காக வேண்டி விற்கிறாரு. அவருடைய புள்ள பசியில, அவருடைய மனைவி பசியில, அப்படிப்பட்ட நிலையில இருந்து அதை விற்கிறாரு. நான் அதை ருசிக்காக வேண்டி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளும்போ ஒரு கவலை உணவெடுத்து வாயில போடும் பொழுதும் கூட சிந்திக்கோணும், யோசிக்கோணும். எப்படி யோசிக்கணும் தெரியுமா? அல்லாஹ் இந்த சாப்பாட்டை எனக்கு தந்தானே, ஆனா இப்படிப்பட்ட ருசியான சாப்பாடு என் வாப்பா உம்மக்கு கூட சாப்பிட கிடைக்க இல்லை. அவர்கள் அவர்கள் ஒரு கூட்டம் உலகத்தையே பாவிக்காம அனுபவிக்காம கபருக்கு போய்த்தாங்க. கபருக்கு போய்த்தாங்க. வெளிவாசலுக்கு போறோம். வெளிவாசலுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க. திக்ருல்லாஹுடைய முக்கியம், அல்லாஹுடைய திக்ர். சாப்பிடக்குள்ள அல்லாஹுடைய திக்ர். இந்த சாப்பாடு அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான்? ருசிக்கு சாப்பிட தந்திருக்கின்றான். நாங்க ருசிக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே, பசிக்கு சாப்பிட மக்கள் சாப்பாடு இல்லாம மௌத்தாகி கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுதல், இது ஒன்று. வெளிவாசலுக்கு போறோம். வெளிவாசலுக்கு போய் வெளியே வரக்குள்ள ஒரு துஆ ஓதுவோம். நான் அன்பாக சொல்லுகின்றேன், நிகழ்காலமாக இருந்து அந்த துஆவை ஓதுவோம். நிகழ்காலத்தில இருந்து ஓதுவோம். வெறுமனே ஒரு வாய் சொல்லாக இல்ல, ஒரு சடங்காக இல்ல, ஒரு பழக்கத்தில் வந்த துஆ இல்ல, யதார்த்தமாக விளங்கி. வெளிவாசலுக்கு போய் வரக்குள்ள ரெண்டு துஆ இருக்கு, சுன்னத்தான துஆக்கள் ஹதீஸ்ல ரெண்டு இருக்கிறது. ஒன்று குஃப்ரானக், யா அல்லாஹ் உன்னிடத்துல மன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடத்துல மன்னிப்பு தேடுகிறேன். நான் அன்பாக சொல்லுகின்றேன், இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில அன்றாட மோதக்கூடிய துஆக்கள், தொழுகையில அன்றாட மோதக்கூடிய குர்ஆனுடைய சூறாக்கள், நாளாந்த மோதக்கூடிய சூரா யாசீனாக இருக்கலாம், சூரத்துல் வாக்கியாவாக இருக்கலாம், சூரத்துல் முல்காக இருக்கலாம். இந்த சூறாக்களுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக சரி கொஞ்சம் விளங்கிக்கும். மேலோட்டமாக சரி கொஞ்சம் விளங்கிக்கும். என்ன ஓதுறாங்க? டாய்லெட்டுக்கு போயிட்டு வரக்குள்ள துஆ பாடம். என்ற வீட்டுள்ள சின்ன புள்ள, அதாவது மக்தபுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன பிள்ளைக்கு பாடம், பாப்பக்கும் பாடம். ஆனா ரெண்டு பேருக்கும் அர்த்தம் தெரியாது. என்ன தோதுன்னு தெரியாது, என்ன தோதுன்னு தெரியாது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், குர்ஆன் கையில இருக்குது. இந்த பள்ளி வாசல்களை குர்ஆனுடைய இடமாக மாற்றுவோம். தகுதியான போதுமான உலமாக்கள் இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு இந்த உலகத்துல இந்த பள்ளி வாசல்களை அயாத்தாக்குவோம். இந்த பள்ளியில குர்ஆனுடைய மொழி, குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள், குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய யதார்த்தங்கள், குர்ஆன் இருக்கக்கூடிய நாலேஜ், குர்ஆன் இருக்கக்கூடிய அறிவு. குர்ஆன் வாழ பத்தி பேச இல்ல,
குரான் வால் என்ற வார்த்தை குரான்ல எங்கேயும் இல்ல. ஆயுதம் குரான்ல எங்கேயும் காட்ட மாட்டீங்க. குரான்ல அம்பு குரான்ல காட்ட மாட்டீங்க. ஆனா குரான்ல பேனா இருக்குது. பேனா, இந்த பேனாவை அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறார். குரானுடைய ஆரம்ப 5 ஆயத்துல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பமாக இறங்கின குர்ஆன்லயும் அல்லாஹ் பேனாவை சொல்ல மறக்கவில்லை. அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அறிவு சொல்லி தந்த அல்லாஹ். குர்ஆன்ல மைய பத்தி இருக்குது, இங்க பத்தி, இங்க் மை. குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி, 7 கடல்ல இருக்கிற தண்ணியும் மையாக மாறிவிட்டாலும் சுப்ஹானல்லாஹ். எழுத படிக்க தெரியாத சமூகத்துக்கு இறங்கின குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் பேனாவை பற்றி சொல்ல மறக்கவில்லை, மையை பற்றி சொல்ல மறக்கவில்லை, தாளை பேப்பரை பற்றி சொல்ல மறக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஆனா எங்கட பள்ளி வாசல்களுக்குள்ள பேனாவும் கிடையாது, குர்ஆனுடைய தஃசீரும் கிடையாது, அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த எந்த வகையான கற்கை நெறிகளும் எங்கட பள்ளிகளுக்குள்ள இல்ல. எங்கட பள்ளிகள் யாருடைய கையில் இருக்குது? மிக யதார்த்தமாக பேசுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். நான் சென்ற வாரம் ஜும்மாவில் கூட குறிப்பிட்டேன், எங்களுடைய பள்ளி வாசல்களுக்குள்ள மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான பாதைகள் அமைத்திருக்கின்றோம். வீல் சேரில் பள்ளி உள்ளுக்கு மக்களுக்கு வரலாம். கம்ப உண்டி வாரவர்களுக்கு பள்ளி உள்ளுக்கு வருவதற்கான வழிகளை அமைத்திருக்கின்றோம். ஆனா எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய யூத், வாலிபர்கள், அடுத்த தலைமுறையினர் பள்ளியுள்ளுக்கு வருவதற்கான பாதைகள் இன்னும் வெட்டப்படவில்லை. அவர்களுக்கு பள்ளியில் இடம் இல்லை, அவர்களுக்கு பள்ளியில் ஆக்டிவிட்டிஸ் இல்ல. அன்பாக சொல்லுகின்றேன், அரவணையுங்கள். அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய பள்ளிவாசல் பேனாக்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளிவாசல்கள் புத்தகங்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளிவாசல்கள் தஃசீர்களுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளிவாசல்கள் குர்ஆனுடைய வகுப்புகளுக்குரிய இடம், எங்களுடைய பள்ளிவாசல்கள் ஃபிக்ஹ் படிப்பதற்குரிய இடம், எங்களுடைய பள்ளிவாசல்கள் இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்குரிய இடமாக மாற வேண்டும். அந்த காலம் வர வேண்டும். நான் அன்பாக சொல்லுகின்றேன், நான் யாரையும் கண்டித்து பேசவில்லை. அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் என்னுடைய பேச்சை இதோடு நிப்பாட்டுவானாக. யதார்த்தத்தில் சொல்லுகின்றேன், பள்ளிவாசல்களை ஜமாத்துகளுடைய, தரீகாக்களுடைய, சிந்தனையாளர்களுடைய கேந்திர நிலையமாக ஆக்கிவிடாதீர்கள். அவைகள் இங்க நடக்கட்டு பிரச்சனை இல்லை, அந்தந்த நிகழ்ச்சிகள், அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் இங்க நடக்கட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமான இடமாக ஆக்கிவிடாதீர்கள். உலமாக்களுக்கு இடம் கொடுங்கள், கல்விமான்களுக்கு இடம் கொடுங்கள், வைத்திய ஆலோசகர்களுக்கு வந்து சொல்லுங்கள். இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு சொல்லுகின்றேன், வைத்தியர்கள் டாக்டர்களுக்கு சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். ஏந்த கருத்து இல்லை, கிதாபுகள் இருக்கக்கூடிய கருத்து. இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 600களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மேதை. அவர் சொல்லுகிறாரு தன்னுடைய ஒரு கிதாபுல, ஜாதுல் மஆதுல சொல்லுகிறாரு, வெள்ளிக்கிழமை நாளன்று ஒரு இமாம் ஹுத்பா ஓதுகிறாரு மக்களுடைய ஆத்மாவுக்காக வேண்டி, உல பரிசுத்தத்துக்காக வேண்டி. அதே போல கிழமையில ஒரு நாள் வைத்தியர்கள் வந்து பள்ளிவாசல்களில் மக்களை ஒன்று சேர்த்து ஆரோக்கியமான வாழ்வு பற்றி அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வு. டாக்டருடைய பொறுப்பு சீனிக்கு மருந்து கொடுப்பதல்ல, சீனி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். டாக்டருடைய பொறுப்பு பிரஷர் கூட்டத்துக்கு பிறகு பிரஷருக்காரனுக்கு மருந்து கொடுப்பதல்ல. அவர்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? பள்ளிவாசலை மையப்படுத்தி பள்ளிவாசலின் ஊடாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும், நோய் இல்லாத சமூகம். நாங்க சொல்ல வேண்டும், எங்களுடைய ஊருடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா? இங்க ஜகாத்து வாங்கக்கூடிய மக்களும் இல்ல, எங்களோட ஊர்ல டயபெட்டிக் பேஷனும் இல்ல. சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட கிட்னியை இழந்து, பார்வையை இழந்து நோயாளிகளாக மாறி மண்ணறைக்கு போற மக்கள் எங்களோட ஊர்ல இல்ல. எங்களோட ஊர்ல இருக்கிறவர்கள் ஹெல்தியான ஆட்கள், நல்ல தெம்புள்ளவர்கள் என்ற நிலையில இருந்து நாங்கள் எங்களுடைய ஊரை கட்டி எழுப்ப வேண்டும். நான் சொன்னேன், பைத்துல் ஹலாவுக்கு போயிட்டு வாரீங்க. 2 துவா இருக்குது. ஒரு துவா என்ன தெரியுமா? குஃப்ரானக், யா அல்லாஹ் என்னை பிழை பொறுத்தருளுமாயாக. என்ன தௌபா செஞ்சீங்க? என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்கிறீங்க?
எதுக்கு இஸ்திக்பார் செய்றீங்க? குஃப்ரானக் யா அல்லாஹ், உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு இந்த மன்னிப்பு? எப்பயாவது சிந்திச்சோமா? டாய்லெட்ல இருந்து கொண்டு யூரின் பாஸ் பண்ணக்குள்ளையும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைப்பதை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் இருந்து யோசியுங்கள். எத்தனை ஆயிரம் பேர் நாட்டில் இந்த 2 கிட்னியையும் இழந்த நிலையில் யூரின் பாஸ் பண்ணிக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கிட்னியை பங்கன் ஆக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு அவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய், 25,000 ரூபாய் அவர்கள் டயாலிசிஸ் செஞ்சாகணும். அப்பதான் யூரின் பாஸ் ஆகும், அப்பதான் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அல்லாஹ் என்னை ஆக்கி விடாமல், என்னை தள்ளி விடாமல், நான் போய் என்னுடைய தேவைக்காக வேண்டி அமர்ந்ததுமே எந்த கஷ்டமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம என்னுடைய யூரின் பாஸ் ஆகுது. யா அல்லாஹ், இதுக்கு என்னால் உனக்கு நன்றி செலுத்த முடியாது என்ன மன்னிச்சு போய் அல்லாஹ். ஒன்று வாழ்க்கையில 2 இறக்கைகள். ஒன்றுதான் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர். இரண்டாவது ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழணும், அல்லாஹ்வுடைய அருளோட வாழணும். நாங்க என்ன சொல்லுகின்றோம்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். வைதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால், இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, ஓத வேண்டிய ஔராதுகளை எல்லாம் நீங்க ஓதி முடிச்சு கொண்டீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். திக்ருல்லாஹ்வை சொன்ன குர்ஆன் ஃபضலுல்லாஹ்வையும் சொல்லி இருக்கிறது. திக்ருல்லாஹ்வை சொன்ன குர்ஆன் ஃபضலுல்லாஹ்வையும் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு அளவு சொன்ன மார்க்கம், ஜகாத்துக்கு அளவு சொன்ன மார்க்கம், நோன்புக்கு அளவு சொன்ன மார்க்கம், ஹஜ்ஜுக்கு அளவு சொன்ன மார்க்கம், திருமண வாழ்வுக்கு அளவு சொன்ன மார்க்கம், எவ்வளவு சம்பாதிக்கணும் என்று அளவு சொல்ல இல்லை. திக்ருக்கும் அளவு சொல்ல இல்லை குர்ஆன், திக்ருல்லாஹ்வுக்கும் அளவு சொல்ல இல்லை. ஃபஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, சுப்ஹானல்லாஹ், ஃபஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை, ஹலாலான உணவை, ஹலாலான ரிஸ்கை, ஹலாலான ஜீவனத்தை தேடிக் கொள்ளுங்கள். இந்த 2ம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ முடியும். திக்ருல்லாஹ் இருக்க வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது, உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிறது, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, உங்களுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வு கிடைக்குது என்பதை குர்ஆன் சொன்னது போன்று உலகத்தில் ஒரு யாரிடத்திலும் கை நீட்டாமல், யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல், யாருக்கும் சுப்ஹானல்லாஹ் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, கை மேல் இருக்கக்கூடிய கையாக அல்லாஹ்வுடைய அருளை சம்பாதித்து பிறரை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், பிறரை வாழ வைக்கக்கூடிய திறமை, வாழ வைக்கக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தலை நிமிர்ந்தவர்களாக வாழ்வார்கள். எனவே வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வதற்கு இந்த 2ம் தேவை. இதைத்தான் சூரத்துல் ஜும்ஆவினுடைய 2வது ஐன்ல ருக்கூல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால் பஜாருக்கு போய்த்து ஹலாலாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள், யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டாம். நான் பாப்போமக்கு சொல்லுகின்றேன், பெற்றோருக்கு சொல்லுகின்றேன், எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, உலமாக்களை பாவிங்க, உலமாக்கள மார்க்கத்தை படிங்க. என்னோட குழந்தைகள் சொல்லுவாங்க, வாப்பும் வாப்பா உம்மாவும் தாயின் மூலமாக வாப்பாக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, வாப்பாக்கு சொல்லுங்களேன் எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தர சொல்லி. யாரு சொல்றது? பிள்ளைகள் சொல்றாங்க வாப்பாக்கு சொல்ல சொல்லி. இங்க கூட பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. முதலாவது, மகனே பாப்பட சொத்துல உனக்கு எந்த ஹக்கும் கிடையாது. அப்படி ஒரு ஹக்கு கேட்கிறா, என்னோட வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறானே, அந்த பிச்சையும் நீ கேட்கிறதும் சமந்தான், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. வாப்பாட்டையும் மகனுக்கு கேட்க இயலாது,
வாப்ப மௌத்தானா அது வாப்பட சொத்தல்ல, அது அனந்தர சொத்து. அது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது வாப்பக்குரிய மசாலாவில்ல, அது மகனுக்குரிய குர்ஆனுடைய ஆயத்து. அந்த மகனை வாப்பா சரியாக வளர்த்திருப்பார் என்றிருந்தால் அவர் அந்த முறை பிரகாரம் அந்த சொத்தை வாப்பட மௌத்துக்கு பிறகு பங்கு போட்டுக் கொள்வார். இதை விளங்கப்படுத்த பிள்ளைகளுக்கு, மகனே ஓண்ட சுயமரியாதை என்ன தெரியுமா? ஏண்ட சொத்திலையும் நீ தங்கி நிற்காதே. ஏண்ட சொத்து அது ஏண்ட சொத்து. அதுல கிளையும் செய்யலாம், பள்ளிக்கு கொடுக்கலாம், மதரசாவுக்கு கொடுக்கலாம், வேலைகளுக்கு கொடுக்கலாம், வீடு கட்டலாம். அது ஏண்ட விருப்பம். அதுல நீ தலையிடாதே மகனே, அதை விட்டுடு. யாசகம் என்பது வீடு வீடாக போய் பிச்சை கேட்பதை விடவும் மோசமான யாசகம் தான் வாப்பாட்ட கேட்பது, மாமாட்ட கேட்பது, மனைவியை அனுப்பி சீதனம் கேட்பது. சுப்ஹானல்லாஹ், கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், தலை குனிந்து வாழக்கூடாது. பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறரிடம் உதவியை தங்கி வாழக்கூடாது. இப்படிப்பட்ட அழகான புத்திமதிகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் ஒரு சின்ன ஒரு குத்பா பிரசங்கத்தினூடாக பேசி முடித்து விட முடியாது. ஆழமாக பேச வேண்டும், விரிவாக பேச வேண்டும், கலந்து ஆலோசி கலந்து பேச வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு வாழ்க்கை மனமாக வேண்டுமா? திக்ருல்லாவை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை மனமாக வேண்டுமா? ஃபதுலுல்லாவை சேர்த்துக் கொள்ளுங்கள். திக்ருல்லாவும் ஃபதுலுல்லாவும் சேரும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வாழ முடியும். வாழ்க்கையும் மனமாக இருக்கும், மௌத்தும் மனமாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. நம் அனைவரையும் ஆரோக்கியமான வாழ்வு கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்குவாயாக. நீ விரும்பக்கூடிய தொழுகையை நசீபாக்குவாயாக. உன்னுடைய ஞாபகத்தோட தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக. பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக. நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வத்தை, ஆசையை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.